வெள்ளிக்கிழமையில் ஓரை, அதாவது சுக்கிர ஓரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளார இரவில் சுக்கிர ஓரை வருங்க. இதை நம்ம தவற விடக்கூடாது. இந்த சுக்கிரன் தான் நல்ல சந்தோஷம், தூக்கம், கணவன் மனைவி சந்தோஷம், வாழ்க்கையில் துட்டு, அதாவது செல்வம், பணம், கார் வசதியோட சந்தோஷமாக இருக்கணும்னா இதுக்கு சுக்கிரனோட அருள் கண்டிப்பாக தேவைங்க. இதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தரும் சுக்கிரனை பலப்படுத்தினா நமக்கு அனைத்தும் கிடைக்க அருள் நடக்கும். இந்த ஓரைங்க, இந்த வழிபாடு, ஓரை வழிபாடு ரொம்பவும் மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. இதில் என்னென்னா, பண கஷ்டம், நமக்கு உண்டான கடன் பிரச்சனை, நமக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அடிக்கு மேலே அடி, தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் போகிறது, எதுவாக இருந்தாலும் சரிங்க, தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் இந்த ஓரையில் இரவு 8 to 9 மணிக்குள்ள உங்கள் வீட்டில் விளக்கை ஏற்றி வச்சு பால் பாயசம் இல்லைன்னா பாலால் செய்யப்பட்ட ஒரு இனிப்புங்க, இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே போல் இந்த முழு நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த முழு நெல்லிக்காயில் ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கணும், வாங்கி வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி படமோ இல்லை லக்ஷ்மியோட சிலையோ இருந்தால் அதுக்கு நீங்கள் அழகாக மஞ்சள், குங்குமம், பொட்டு வச்சு, பூ வச்சு, அதாவது வாசனையான பூக்கள் அதை வைத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஓம் தனலக்ஷ்மியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக, இல்லை நமோ நமக அப்படி சொல்லும்போது நமக்கு பணத்தட்டுப்பாடு, பண பிரச்சனை கண்டிப்பாக தீரும். தனலக்ஷ்மி நமக, தானியலக்ஷ்மி நமக, வீரலட்சுமி நமக, வித்யாலட்சுமி நமக, கஜலட்சுமி நமக, தைரியலட்சுமியே நமக, ஆதிலட்சுமியே நமக, சந்தானலட்சுமியே நமக, இத்தனையும் நீங்கள் நமக என்று சொல்லி, இந்த அஷ்டலட்சுமியோட நமகா சொல்லி பசி 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 பசின்னு நீங்கள் 9 முறை கண்டிப்பாக சொல்லணுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் சொல்லும்போது சுக்கிரனுடைய அதி தேவதை லக்ஷ்மி சுக்கிர ஓரையில் சுபபோக வாழ்க்கை தரும் அவருடைய அருள் கிடைக்க வேண்டிய இந்த நேரம் நாம் நெல்லிக்கனி இவற்றையெல்லாம் வைத்து விளக்கேற்றி இந்த நமக 9 முறை சொல்லி நாம் இந்த ஓரை நேரத்தில் சொல்லும்போது கண்டிப்பாக இதை செய்ய 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 வீட்டில் செல்வ வளர்ச்சியும் செழுமை வளர்ச்சியும் உண்டாவதை, பணப்புழக்கம் அதிகமாவதை நீங்கள் உணரலாம்.